இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனம். நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காகவே பாவமாக்கினார். இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாத தெய்வம். பாவத்தை குறித்து தெரியாத ஒரு தெய்வம் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனாலும் பிதாவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் பிசாசை பாவத்தை குறித்து அறியும்படிக்கு இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க பண்ணினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாதவர், பாவத்தை அறிந்து கொள்ளாதவர். ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமியிலே மனிதனை மீட்கும்படியாக, மனுகுலத்தை நீக்கும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனிதனாகவே பிறக்க பண்ணினார். அவர் பாவத்தை அறியாத தெய்வம். மனிதன் முழுவதும் பாவத்திலே இருக்கிறபடினாலே மனிதனை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமியிலே மனுஷனாக பிறக்க பண்ணினார். அதுதான் தேவன். அவர் பாவம் இல்லாதவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாதவர். அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் பாவம் இல்லாத தெய்வம். அதுபோல நாமும் பாவம் இல்லாதபடி வாழும்படியாக ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாம் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தும் இயேசு கிறிஸ்துடைய கயரத்திலே உள்ளது. நாம் அவரை அண்டிக் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்ட பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்ம இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் அப்படியே நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.